காலையில் இருந்து குளிச்சுட்டு நீங்கள் ஒரு டம்ளர் பாலை வாராகி அம்மனுடைய திருவுருவ படத்தின் முன்போ சிலை முன்னாடியோ வச்சு வழிபாடு செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் பால், தேன், பன்னீர், சந்தனம், குங்குமம் இது போன்ற 5 பொருட்களாலேயாவது அபிஷேகம் செய்யறது அப்படிங்கிறது அவசியம். எப்போதுமே விக்கிரகங்கள் வச்சிருக்கிறவங்க அந்த தெய்வத்திற்குரிய திதி நட்சத்திரம்லாம் வரும்போது கட்டாயம் அபிஷேகம் செய்யணும். அதை பண்ணிடுங்க. படம் தான் வச்சுருக்கீங்கும் போது அந்த படத்தை நீங்கள் தூய்மைப்படுத்துறதுக்கு தண்ணீரோ இல்லை பன்னீரோ பயன்படுத்துனீங்க அப்படின்னா போதும். அடுத்து விளக்கு ரூபமாக தான் நாங்கள் வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறவங்க அந்த விளக்கு அன்னைக்கு தூய்மைப்படுத்தி அதுக்கு 5ங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. படத்திற்கும் அதே மாதிரி இட்டுக்கோங்க. அடுத்து அன்னை அலங்காரம் செய்வதற்கு உகந்த பூக்கள்னு பார்க்கும்போது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி மலர், செவ்வரளி பூ, சிவப்பு பன்னீர் ரோஜா, மல்லிகை பூ இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்த